வணக்கம்ங்க. நான் மொட்டஞ்சித்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனியிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் மொட்டஞ்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அங்கே இருக்குதுங்க. இந்த ஆஃபீஸ் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் முடிகிற தருவாயில் இருக்குதுங்க. இந்த 16 வருஷ காலகட்டங்கள்லைங்க அந்த முருகனர்களால் நிறையா சுபகாரியங்களை முடிஞ்சு எல்லாம் சுவிச்சமாக இருக்காங்க. இது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயப்பட்டு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கும் கொடுத்துட்டேன். நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியது இல்லைங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு வெள்ளாளருக்குன்னே ஒரு அமைக்கப்பட்ட மேட்ரிமோனி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளது அஜய் கொங்கு மேட்ரிமோனிங்க ஒட்டஞ்சித்திரங்க. நம்ம மேட்ரிமோனினால நிறைய இது ஒரு என்ன சொல்கிறது, நிறைய கல்யாணங்களும் நிறைய முடிஞ்சிட்ருக்குதுங்க. அதனால் நிறைய நண்பர்கள் மூலியமாக நிறைய பேர் அனுப்பிச்சுட்றாங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு வரன்னு பார்க்குறீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சுடணும். உங்களுக்கு எது சந்தேகம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா நீங்கள் கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சித்திரம் நடிச்சினாலே வந்துடுங்க. அதே மாதிரி யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி நடிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருக்கேன். பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு கூட உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் வரன்னு பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கனாலே ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கனாலே எல்லா டீட்டெயிலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி ஒரு கான்செப்டை பார்க்குறீங்க, உங்கள் பையனுக்கு எந்த மாதிரி கான்செப்ட் பார்க்குறீங்க, அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம விஐபியாக இருக்கிறோம், நம்ம விஐபி தகுந்த மாதிரி தான் நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நம்ம ரொம்ப வசதி கூட இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம எங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு பையனுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் இருக்குதுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் பசங்க ஜாதகம் இருக்குதுங்க, பொண்ணுக்கு ஜாதகம் இருக்குதுங்க. இந்த முருகனரில் நிறைய நண்பர்கள் அனுப்பிச்சுடுறாங்க. அனுப்பிச்சி விட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கு அந்த முருகனரில் நல்லதாக வேண்டிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வரக்கூடிய ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இல்லைங்க, தமிழ்நாடு முழுவதும் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகமெல்லாம் நம்மள்ட்ட நிறைய அனுப்பிச்சுடுறாங்க. இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் வெளிநாட்டில் போயிருப்பாங்க, யூஎஸ்ஏ அங்கேயும் போயிருப்பாங்க, அங்கேருந்து செட்டில் ஆகிருப்பாங்க. அங்கே இருக்கிற பொண்ணுகளுக்கும் பையன்களுக்கு நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு எனக்கு நிறைய நண்பர்கள் அந்த மூலியமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் வர்றதுனாலங்க நிறைய கல்யாணங்களும் நேரடியாகவே நீங்களாகவே பேசிக்கலாங்க. நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க, நீங்களாகவே நேரடியாகவே தொடர்பு கொண்டுங்க, நீங்களாகவே பேசிக்கலாமே. எங்களுக்கு இந்த வசதி வாய்ப்பு இருக்குதுங்க. பையன் ஐடியில் வேலை பார்க்குறாரு, நம்ம பையன் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, இல்லை நம்ம பையன் வந்து விவசாயத்தை சம்மந்தக்கூடிய பையன், இந்த மாதிரி அடிப்படை வசதி நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி வசதியே இல்லைங்க அப்படின்னு நீங்களே நேரடியாகவே பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் நேரடியாகவே நீங்களாகவே தொடர்பு கொண்டு நீங்களாகவே உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக நல்ல வரன்களை அமைச்சிக்கலாம். இந்த மாதிரி தாங்க நாங்கள் அமைச்சு இந்த 16 வருஷ காலகட்டத்தில் நிறைய சுபகாரியங்கள் முடிச்சிட்ருக்குங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க. அதே மாதிரி திருப்பி சொல்கிறாங்க, ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சித்திரம் நடிச்சுன்னா என்னோடய ஃபயர்டோட்டோ ஆஃபீஸ் ஃபயர்டோட்டோ எல்லாம் வருங்க. யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ போல் 4 வீடியோ பாருங்கள். அதில் கிட்டத்தட்ட நிறையா வீடியோ பேசியிருப்பேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு கூட எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபயர்டோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்குதுன்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் குலதெய்வத்தர்களாலும் அந்த முருக கடவுளாலும் உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த முருகனரெலாம் நல்ல இடங்கள் அமையட்டும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேனுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு நல்ல முறையாக பார்த்துங்க. நம்ம தெய்வம் அப்படிங்கிறது ஒரு தகப்பனும் தாயும் மட்டும்தாங்க, தாயும் தகப்பன் மட்டும்தாங்க. அவங்கள உங்கள் பொண்ணுங்களை போல் நேசித்து அவங்களே நல்ல முறையாக வச்சுக்கதான் நான் வேண்டுகொள்ளுங்க. அதாங்க என்னோட வீடியோவில் கடைசியாக பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கான்செப்டில் நான் பேசியிருப்பேனுங்க. தாய் இல்லாமல் நம்ம வந்திருக்க மாட்டோங்க. நம்ம எப்படி நம்ம குழந்தையில படிக்க வச்சு பாட வச்சு நம்ம எந்த ஒரு கான்செப்டில் இருக்கிறோமோ அது மாதிரி தான் நம்ம தாயும் தகப்பனும் நம்மளை இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருப்பாங்க. அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு 100%ங்க நம்ம அப்பா அம்மாவை எவ்வளோ தூரம் நம்ம நேசிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம தொழில் நல்லா இருக்குங்க, விவசாயம் நல்லாயிருக்கும். நம்ம எங்கே போனாலும் எந்த ஒரு அப்பளுக்கு இல்லாமல் நம்ம வீடு வரலாமுங்க, நம்ம குடும்பம் செழிக்குங்க. அதாங்க என்னோட வேண்டுகோளுங்க. எத்தனையோ பேர் நான் இன்றைக்கி காலையிலையும் கூட நான் பார்த்தேனுங்க. எத்தனையோ பேர் என்ன சொல்கிறதுங்க, வயசான ஒரு பாட்டியும் கூட ஒரு என்ன சொல்கிறது நடந்து போயிட்டுருக்குங்க. நம்ம பர்மீன் கோட்டில் என்ன சொல்கிறது எனக்கே புரியுங்க. காலையில் அந்த அளவுக்கு இருக்குதுங்க. ஒரு பெத்த மகன் கரெக்டாக இருந்தால் அந்த பெத்த தாய் ரோட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? அதுதாங்க இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன். யாருமே வந்துங்க அது
என்ன சொல்கிறதுங்க, எந்த அளவுக்கு நம்ம ஒரு தாயின் தகப்பனை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்ல ஆண்டவன் நமக்கு நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுப்பாங்க என்னோட வேண்டுகோள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் 100% நம்ம தாய் தகப்பன் நம்ம கடவுள் நம்ம குலதெய்வம் மாதிரி நினச்சா அவங்களை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னாங்க என்னோட கான்செப்ட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தவறாக பேசினா மனசார மன்னிச்சுக்கோங்க. நல்லா பேசினா இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு வரன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயக்கடான்னு சொல்லுங்கள். உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த முருகன் அருளால் உங்கள் குலதெய்வத்தருளால் நல்லதே நடக்கும், நல்ல வரன்கள் அமைத்து அந்த முருகனை வேண்டிக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் பொண்ணுகளுக்கு பையனுக்கு வரன்னு பார்க்குறீங்கன்னா ஜாதகம், ஃபோட்டோ, பயக்கடான்னு சொல்லுங்கள். நன்றி வணக்கம். அஜய் குடும்ப மேட்ரிமோனி ஒட்டஞ்சக்கராங்க. நன்றி வணக்கங்க. அப்பா அம்மாவும் சுகாதாரமாக பார்த்துக்கோங்க. நன்றி வணக்கம்.